ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்க மாதிரி நம்ம ஒரு நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் தாங்க பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒன்றோ ரெண்டோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நார்த்தங்காய் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு நார்த்தங்காய் இருக்குது, ஒரு நார்த்தங்காய் எடுத்துக்கிட்டேன். நான் இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். விதையெல்லாம் ஒன்று கூட இல்லாமல் நம்ம எடுத்துடணும். விதை சேர்த்தோம்னா நமக்கு வந்து கசப்பு வரும். அதனால் பார்த்து விதையெல்லாம் இல்லாமல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நார்த்தங்காயில் நமக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பவுலில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் நம்ம ஊறுகாய்க்கு அதிகமாக தான் சேர்க்கணும். நல்லா சேர்த்து விட்டு குலுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குலுக்கி விட்டு நம்ம வந்து வெயிலில் வச்சு வைக்கணும். 2 நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி குலுக்கி விட்டு நம்ம வெயிலில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட் நாள் வச்சுருக்கேன். இது மாதிரி 2 நாள் வந்து நம்ம மாதிரி வெயிலில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்க. பொரிஞ்சு உங்களுக்கு வந்து சத்தம் வரும் டப்பு டப்புன்னு, அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடுகு அதே மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா படன்னு பொரிஞ்சு வரும். கடுகு வெந்தயம் ரெண்டுமே நம்ம வந்ததையும் எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதை அப்படியே ஆறட்டுங்க. அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இதுக்கு வந்து 100 to 150 கிராம் நல்லெண்ணெய் தேவைப்படுங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம நார்த்தங்காயை சேர்த்துடலாங்க. நார்த்தங்காயில் அடியில் ஜூஸ் மாதிரி நிற்கும், நம்ம அதோடய சேர்த்திக்கலாம். அதை வடிச்செல்லாம் எடுத்துடாதீங்க, அதோடய சேர்த்திக்கலாம். இந்த நார்த்தங்காயில் வந்து நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்க. நார்த்தங்காய் வந்து நம்ம பசி இல்லை, ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம நார்த்தங்காய் ஜூஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா நமக்கு உடம்பு நல்லாயிரும். வெயிட் லாஸ் கூட இதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. வெதுப்பான தண்ணியில் இதை ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்குறேங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி கடுகு வெந்தயம் நம்ம வறுத்தோம்னா அதோட வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வறுத்துட்டு அதோடு சேர்த்து நம்ம பொடி பண்ணி சேர்த்திக்கலாம். ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வெந்தயம் நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக நுணுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வந்து இதோட சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து நமக்கு 2 நாள் ஆனால் தான் நம்ம நல்லா ஊறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நான் 2 நாள் ஆகணும், ஊறணும் நல்லா. நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ஊறுகாவும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களால் நிறைய எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இந்த ஊறுகாய் வந்து ஒரு நம்ம கண்ணாடி ஜாரில் வந்து எடுத்து வச்சிடலாங்க. இது வந்து 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நம்ம அப்பப்போ வந்து வெயிலில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 1 தடவை மட்டும் வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூனில் வந்து தண்ணிலாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போதைக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பூனை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மூடி வச்சுருங்க. வாரத்துக்கு 1 டைம் மட்டும் நம்ம வெயிலில் வச்சு நல்லா கிளறி விட்டு வச்சோம்னா நம்ம 1 வருஷம் வரைக்கும் இந்த ஊறுகாய் கெட்டே போகாது. இப்போ எப்படி டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் நமக்கு அப்படியே இருக்கும். இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்து கூட எல்லாத்துக்கூட மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.